கிரேவ் நேயர்களுக்கு வணக்கம். திங்கட்கிழமை குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 3:52 வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். இன்றைய திதி பிற்பகல் 1:30 வரை திரியோதசி, அதன் பின்பு சதுர்தசி. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, பகல் 12 முதல் 1 வரை, மாலை 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. கடகராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11ஆம் இடத்துல சந்திரன் என மிக நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள நாள். எனவே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு சில பேருக்கு ஏற்படும். அதே சமயம் பணியிட மாற்றமும் ஏற்பட வாய்ப்புக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மேஷராசிக்கு இந்நாள் இனிய நாளாகும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 10ஆம் இடத்துல சனி சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள இந்நாள் நன்னாளாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். நிலம், வீடு வாங்குவதற்கான சூழ்நிலை இப்பொழுது உருவாகும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடைபெறும். சில பேருக்கு அதுக்கான அக்ரிமெண்ட் போடுறதுக்கான நேரமும் இப்போ கூடி வரும். திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். அதே சமயம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மிகச்சிறந்த காலம் இது. எனவே ரிஷபராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நன்னாளாகும். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 9ஆம் இடத்துல சனி சந்திரன், 10ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல குரு என கிரகங்கள் அமைந்துள்ள ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களின் நீண்ட நாள் கனவாகிய வீடு வாங்கும் உங்களின் ஆசை இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது. உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். அவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நன்மை உள்ளதாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை பார்க்குற மிதுனராசிக்காரர்களுக்கு டிரான்ஸ்ஃபருடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். எனவே மிதுனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கடகம். கடகராசிக்கு இந்த நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகமாக பேசக்கூடாது. வெளியில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் மிக நல்ல நாள். ராசியில் ராசி அதிபதி புதனோடு சேர்ந்துள்ளது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்துல சந்திரன் சனி, 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல செவ்வாய். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சமுதாய மதிப்பும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வீடு நிலம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். திருமணத்துக்கு வரம் பார்க்கலாம். எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் மகிழ்ச்சியாகவும் மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய இனிய நாளாகவும் அமைகிறது. ராசியில் சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய். இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை. எனவே ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் வெகு விரைவில் நடைபெறும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர் படிப்புக்கு நீங்கள் ஏதாவது காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான காலேஜில் விருப்பமான கோர்ஸில் சேரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வீடு நிலம் வாங்க வாய்ப்பு உருவாகும். அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் நேரமும் உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே கன்னி ராசிக்கு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலாம் ராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன், 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல புதன் சூரியன் என அருமையான கிரக அமைப்பு அமைந்துள்ள நாள். எனவே எடுத்த காரியம் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம். நிலம் சார்ந்த தொழில் புரிவோர் அதில் இப்பொழுது நல்ல பலன் அடைவார்கள். எண்ணிய எண்ணம் ஈடேறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாளாகும். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி சந்திரன், 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியன் புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேது என நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பேரு புகழ் மரியாதை ஏற்படும். அதோடு திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். அதே சமயம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் காலம் இப்பொழுது. எனவே விருச்சிக ராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி சந்திரன், 4ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் என மிக நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தனுசு ராசிக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல அனுகூலம் ஆதாயம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகை எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வந்து சேரும். அதே சமயம் நல்ல வீடு தோட்டம் நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. மகர ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி சந்திரன், 3ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது சுக்கிரன் என கிரகம் அமைந்துள்ள நாள் இனிய நாளாக உள்ளது. பண வரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உடன் பிறந்தோர் ஆதாயமாக இருப்பார்கள். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல டெவலப்மெண்ட் முன்னேற்றம் ஏற்படும். எனவே மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் சந்திரன் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் என நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள இந்த நாள் இனிய நாளாகும். திடீர் பணவரவு ஏற்படும். வாராக்கடன் திரும்ப வசூலாகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய வேலைக்கேற்ற மதிப்பு மரியாதை ஏற்படும். அதன் மூலயமா வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் கும்பராசிக்கு விளங்குகிறது. மீன ராசிக்கு இந்நாள் இனிய நாளாகும். ராசியில் ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 12ஆம் இடத்துல சனி சந்திரன் என கிரக அமைப்பு அமைந்துள்ளது. உடன் பிறந்தோர் மூலம் ஒரு நல்ல அனுகூலம் ஆதாயம் ஏற்படும். ரொம்ப நாள் கனவான வீடு வாங்குகிற ஆசை இப்போ உங்களுக்கு நிறைவேறும். அதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. அதே சமயம் குடும்ப வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். எனவே மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மீண்டும் நாளை காலை கிரேவ் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.